தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் தொடர் மழை மற்றும் பெட்ரோ புயல் காரணமாக வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது. பாரிஸில் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் மக்கள் அல்லோலகல்லோலப்பட்டுள்ளனர். லியோனில் கொல்லப்பட்ட காந்தோனுக்கான பேரணியில் கடுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். கொந்த அஞ்சலி பேரணிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என பாதல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ், ஜெர்மனி இணைந்து உருவாக்கிய எதிர்கால போர் விமான திட்டம் தற்பொழுது நிர்வாக பூசல் காரணமாக சிக்கலில் உள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்சில் பெரும் வெள்ள அபாயம் நிலவுகின்றது. பெட்ரோ புயல் தாக்குதல் தொடர்கிறது. பிரான்சில் 35 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இது பதிவில் மிக நீண்ட தொடர்ச்சியான மழை காலமாகும். இந்த நிலையில் பெட்ரோ புயல் நாட்டின் தென்மேற்கு பகுதியை தாக்கியதால் வெள்ள அபாயம் மேலும் அதிகரித்துள்ளது. மெத்தியோ பிரான்ஸ் செவ்வாய்க்கிழமை 4 மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பித்தது. கிராண்ட், லோஆ கரான், மெயின் லுவார், சராந்த் மெரித்தீம் ஆகிய இடங்களே சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளன. அட்லாண்டிக் கடற்கரை ஓரமுள்ள 20 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. காற்று, பெரும் அலைகள், வெள்ளம் என்பன தொடர்கின்றன. மண்ணின் ஈரப்பதம் பதிவு என்பது 1959 தொடங்கியதில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. பெட்ரோ புயல் என்பது சாதாரண குளிர்கால புயல் என்றாலும் மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் மழைநீர் உறிஞ்சப்படாமல் வெள்ளமாக மாறும் அபாயம் உள்ளது. போதோ நகரில் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காரான் ஆற்று வெள்ளம் குறையவில்லை. நகரின் 2 பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. நகர முதல்வர் உள்ளூர் வெள்ள பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். ஆற்றோர சந்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் மற்றும் குழந்தைகள் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. வீடில்லாதவர்களுக்கு அவசர தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரத்தில் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் மக்கள் அல்லோலகல்லோலப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை மாலை பாரிஸில் டூர் மொம்பர்னாஸ், சியோன்ஸ் போ உள்ளிட்ட பல கட்டடங்கள் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர்.
இந்த மிரட்டல் தொடர்பாக பல்வேறு அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அச்சுறுத்தல்கள் அனுப்பப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மக்கள் குறிப்பிட்ட கட்டடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு தேடும் நாய்கள் மற்றும் போலீசார் சோதனை நடத்தினர். தூரிவில் பற்றியும் மிரட்டல் விடுக்கப்பட்ட பொழுதிலும் அங்கு வெளியேற்றம் நடைபெறவில்லை. மொம்பர்னாஸ் கோபுரம், சியோன்ஸ் போ மற்றும் சில அரசியல் கட்சி அலுவலகங்கள் உள்ளிட்ட 5 இடங்கள் மிரட்டலுக்கு உள்ளாகின. போலி மிரட்டல் என்றே முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த வெடிபொருளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. பாரிஸின் 15வது மாவட்டத்திலேயே இந்த பரபரப்பு நிலவியது. போலீசார் தீவிர சோதனை நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்துள்ளனர். பாரிஸில் உள்ள மொம்பர்னாஸ் கோபுரம் மற்றும் சியோன்ஸ் போ கல்லூரி கட்டிடங்களில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை பெற்ற எச்சரிக்கையின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மாலை பாதுகாப்பு ஆய்வு நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. ஆய்வின் முடிவில் எந்த வெடிகுண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று காவல்துறை உறுதி செய்துள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். லியோன் நகரில் தேசியவாத செயற்பாட்டாளரான கொந்தன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 6 பேர் மனித கொலை குற்றச்சாட்டிலும் 7வது நபர் மனித கொலைக்கு உதவியதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் 6 நாட்களுக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் பொது வழக்குரைஞர் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல் முறையீடு செய்துள்ளார். லியோனில் கொல்லப்பட்ட கொந்தோனுக்கான பேரணியில் கடுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக பிரெஞ்சு நாட்டின் உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். வலதுசாரி செயற்பாட்டாளர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து நடைபெறவுள்ள வார இறுதி பேரணியில் காவல்துறை அதிக எண்ணிக்கையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என உள்துறை அமைச்சர் வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்துள்ளார். இந்த கொலையில் இடதுசாரி தீவிரவாதிகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. கொந்தன் அஞ்சலி செலுத்தும் பேரணிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என ஜோதா பாதல்லா அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கொந்தனின் அஞ்சலி செலுத்தும் பேரணி லியோனில் சனிக்கிழமை நடைபெறுகின்றது. இந்த பேரணி தடை செய்யப்பட மாட்டாது என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனே அறிவித்துள்ளார். பொது ஒழுங்கை பாதிக்காத வகையில் பேரணி நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா
கட்சியின் பிரதிநிதிகளுக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் தேசியவாத மாணவர் கொந்த மரணத்திற்கு பின்னர் நடைபெறும் அஞ்சலி பேரணிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ், ஜெர்மனி இணைந்து உருவாக்கிய எதிர்கால போர் விமான திட்டம் தற்பொழுது நிர்வாக பூசல் காரணமாக சிக்கலில் உள்ளது. 100 பில்லியன் யூரோ மதிப்பிலான இந்த திட்டம் 2040க்குள் பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளின் தற்போதைய போர் விமானங்களை மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இதில் ட்ரோன்கள், மேக கணினி போர் தொடர்பு போன்ற புதுமையான தொழில்நுட்பங்கள் இடம்பெற இருந்தன. ஜெர்மனி ஆட்சிக்குழு தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்த திட்டம் தங்களுக்கு பொருந்தாது என்று கூறியுள்ளார். இதற்கு தொழில்நுட்ப வேறுபாடுகள் காரணமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் தனது விமான அணுகுண்டு ஏந்தும் திறன் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து புறப்படும் திறன் இவை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. ஜெர்மனி இத்தகைய தேவைகளை கொண்டிருக்கவில்லை. 2017 பிரான்ஸ் நாட்டின் அதிபர் எமனுவேல் மேக்ரோ அவருடன் ஜெர்மனியின் அன்றைய ஆட்சிக்குழு தலைவர் அங்கலா மெர்க்கல் ஆகியோர் இந்த திட்டத்தை அறிவித்திருந்தனர். ஸ்பெயின் 2019 இணைந்தது. ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலைமை ரஷ்யாவின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள இந்த நேரத்தில் இந்த திட்டம் வீழ்ச்சியடைந்தால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு திறன் பாதிக்கப்படும். பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான் ஆகியன இணைந்து உருவாக்கும் டெம்பெஸ்ட் திட்டமும் ஸ்வீடன் உருவாக்கும் கிரிப்பன் விமானத்தின் அடுத்த தலைமுறை திட்டமும் போட்டியாக உள்ளன. ஐரோப்பாவில் தற்பொழுது யூரோ ஃபைட்டர், டைஃபோன், ரஃபேல் என 3 போட்டி விமானங்கள் உள்ளன. ஏர்பஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் இந்த திட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா
அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.